ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் உள்ளூர் பேர்கள். இப்போ வந்து எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். திருப்பதிக்கு போகிறோம் எல்லாருமே. கோவிந்தா கோவிந்தா எல்லாம் பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பையெல்லாம் எடுத்தாச்சு, பேக் பண்ணியாச்சு. கீழே போகிறோம். கீழே வந்தாச்சு. இதோ இவர் தான் எங்கள் வண்டியோட ரைடர். இந்த போகும்போது கோவிந்தா கோவிந்தா அதெல்லாம் சொல்கிறது இல்லையா? ஓலி ட்ரிப்னா சரி. எனக்கு ஹெல்மெட்டு சொன்னல பிரசவாட் ஆயா மாதிரி உங்க பொசு பொசுன்னு கோவம் வருது. கீழே சரியான திட்டு. ஹெல்மெட் எடுத்துட்டு வரலான்னு எது எடுத்துக்கிட்டோம்? சீக்கிரம் வாங்க, சாமி கும்பிட்டாங்க. அண்ணே கோவிந்தா போட்டு கோவிந்தா போட்டு போனேன். வெரி இஸ் கோவிந்தா. அண்ணே கோவிந்தானே? அம்மன் கோயில். ஓ அம்மன் கோயிலா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. விட்ரா வண்டியை திருப்பதிக்குன்னு சொல்லிட்டு போனா குறுக்க நாய் வந்தா கூட பரவாயில்ல. அடுத்து 2 காய்ஸ் வந்திருக்காங்க. அவெஞ்சர்ஸ் அசம்பிள். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட். போய் தொலை. எது போய் தொலையா? ஒரு பயங்கரமான ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாம்பாராச்சும் ஊத்து. ஏதாச்சும் ஊத்துறா. எவ்வளோ பண்ணி மொத்தம் எத்தனை இட்லி? 14 இட்லி. 14 இட்லி. 14 இட்லி. கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? யாரா அந்த எனக்கு பங்கு? 84 ரூபாய். உலக ஃபேமஸ் ஆக போற மாட்டி. உலக ஃபேமஸ் ஆக போறோம். நீ வந்து உள்ளூர் ஃபேமஸ் ஆக. ஃபாலோ பண்ணுங்க பாட்டி. உள்ளூர் பேர்கள் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா எல்லா இதுக்கு அனுப்பி விடு. அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கண்டிப்பா பாட்டி. அதுக்கு மேல இவன் ஃபேமஸ் ஆகும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாட்டுக்கு சாகலாம் தெரியுமா? லோகம்மாள் பாட்டி பேர் வந்து லோகம்மாள் ஹோட்டல். பாட்டி வேற வந்து வரும்போது எனக்கு லட்டு கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. சரி. டேய் என்னடா இது? திருப்பதி லட்டுக்கு பதிலா ஜிலேபியை பிரசாதமா கொண்டு வந்திருக்கு. முடியல ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி பயங்கரமா வலிக்குது. ஏதோ ஜாலியா இருந்துச்சு முதல்ல, இரிட்டேட் ஆகுது. நாம இப்போ ஆந்திர பிரதேஷ்ல வந்தாச்சு. திருப்பதி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதா? சரி, ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம். நான் போய் சிரஞ்சீவியை பாத்துக்கிட்டு வந்துடுறேன். திருமலா திருப்பதி தேவஸ்தானம். என்ன பண்ணி சாவச்சிடலாம். வேணாம். அது நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம எப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்மைல். எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ABC பிரைவேட் லிமிடெட் எப்படி போகணும்? வீடு எவரும் நாக்கு தெளிதே. நாக்கு தள்ளுது. கீழ் திருப்பதி வந்தாச்சு. இப்போ வந்து மேல் திருப்பதி போகிறோம். மேலே போயிட்டு ரூம் புக் பண்ணணும். ரூம் புக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணணும். சைட்ல எல்லாம் மண்ணெல்லாம் சரியக்கூடாதுன்னு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் சைடில் இருக்கிற கல் எதுவுமே கீழே விழக்கூடாது. அது அப்படின்றதுக்காக இரும்புலேயே வந்து வளைய மாதிரி செஞ்சு அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. பிளாட்பார்க்ல எல்லாம் மனுஷன் படுப்பானாடா. 5 ஸ்டார் இல்லாட்டி என்னப்பா, ஒரு 4 ஸ்டார் ஒரு 3 ஸ்டார் கழுத குடிச்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. குடிசை கூட இல்லாம பண்ணிட்டானுங்களே. விஜய் நீ போற ஜூம் பார்த்தா நான் வீடியோ எடுக்க வந்தாலே அண்ணன் மூஞ்சி திருப்பிடுறாரு, ஓரம் போயிடுறாரு. நினைக்கிற மாதிரி என்ன தெரிகிறது? ஒன்றும் தெரியல. காய்ஸ்
ரூமே கிடைக்கல காய்ஸ், தனியாக நின்றுக்கிட்டு இருக்கோம். ரூம் கிடைக்கலங்கிறது யூடியூப் நண்பர்களுக்கு அந்த இருக்குடா ஆண்டி எதை பார்க்குற நேர் கண்ணிலே பார்த்தீங்கன்னா அதுல எதுவும் தெரியாது. இவன் தான் நீ எதை பார்க்க போற இப்போ? அப்படியே லேடிஸ் விட மாட்டேங்கிறான். மேலே திருப்பதி வரைக்கும் வந்தாச்சு, ரூமே கிடைக்கல. காலையில் 5 மணிக்கு தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. திருப்பி கீழே போகலாமா இல்லை மேலே இருக்கலாமா, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பதிக்கு வந்து சிலதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்த பைனாக்குலர், இன்னொன்று வந்து அங்கே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துன்னுக்குறாங்க. இவங்க 2 பேர் எடுத்துன்னுக்குறாங்க. அங்கே பாருங்கள். எடா பட்டிக்கிடே ஐயோ வீடியோ தட்டினேன். ஓ, வித்தியாசம் கிரியேட்டிவ் ஆங்கிள் எடுக்கிறாங்க இல்லையாப்பா. ஃபைனலாக ரூம் கிடச்சிருச்சு. ரூம் கன்ஃபார்ம் இல்லையா? கன்ஃபார்ம் தான். கவலைப்பட கிடச்சிரும் ரூமு. 300 ரூபாய்க்கு ரூம் கிடச்சிருக்கு, கவலையப்படாதீங்க. கன்ஃபார்ம் போய் நைட்டு தூங்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ இவன் மேலே ஏற போகிறேன். லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. 3rd ஃப்ளோர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரூம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு பெட்டை கொடுத்து அலோகேட் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு ஒரு மொத்தம் 14 பெட்டு கொடுத்துட்டாங்க. ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் ஆள் நடமாட்டமே தெரியல இந்த ரோட்டில், பயமாகவும் இருக்குது. ராக் கார்டன் அப்படின்னு போட்டிருக்கு கூகுள் மேப்பில். போயிட்டுருக்கோம் பாருங்களேன். ரோட்டில் ஒரு காக்கா எல்லாம் பயமாக தான் இருக்குது கொஞ்சம். என்னவா க்ளோஸ்டா? ஐயோ பண்ணியா அண்ணா? என்ன பண்ணினேன்? காட்டு பண்ணினேன். காட்டு பண்ணிடா. ஏன்டா சாவ? கிட்ட போயேன் காட்டு பண்ணேன். நான் பண்ணிட்டு ஆனால் போயிருந்தேன் அப்படியே. ஏண்ணா பயப்படாதண்ணே. நீ யாரு அண்ணே? ஐயோ காட்டு பண்ணிப்பா ஃப்ரெண்ட்ஸ், காட்டு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் ஜாக்கிரதையாக இருங்க எல்லாருமே. உசுரை பிடிச்சிட்டு தான் உலகத்தை சுற்றணும். அட்லீஸ்ட் திருப்பதியாச்சும் சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டோம், எங்கன்னா சுற்றி பார்க்க இடம் இருக்கான்னு. இப்போ நைட் எங்கேயும் போகாதீங்க, புலியெலாம் நிறைய வருது அப்படின்றாங்க. திருப்பதியில் நிறைய மர்மங்களும் இருக்குது. ஒவ்வொரு மர்மத்தையும் நான் இந்த உள்ளூர் பேக்கிள்ஸ் உங்களுக்காக நான் வெளிக்கொண்டு வரேன். பார்க் வந்திருக்கோம். அண்ணன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா தான், கேமரா பார்த்தோன்னே இது பண்ணுறாரு. வீடியோ எதனா பேசுங்க. கோர்வையாக ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. தூக்கி பேசுங்கிற பேசுறதுனா பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க வந்தோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் 40 வாட்டி சொல்றேன். ஹலோ गाइस. ஹலோ गाइस சொல்லியாச்சு. ஹலோ எவ்ரிவன். வேற எதுனா சொல்லுங்க. நாங்க வரும்போது என்ன பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா 2 காட்டு பண்ணி பார்த்தோம். அது ஒரு பண்ணி ஓடிடுச்சு. ஒரு பண்ணி இதே மாதிரி டெய்லி ஒரு காமெடி போடனா பாப்பியா நீ? ஏன் பாரு போடு. நான் ஏன் பாக்குறேன்? பாரு ஒண்ணே வந்து போய் வாங்கி வீடியோ எடுக்க சொன்னா என்னாச்சு? டேய் இந்த கம்பி தட்டு பாறா ஆஷா. டேய் இப்படி தலைக்கு மேல. டேய் இருடா நான் மறந்துட்டடா டேய். உள்ளவா. இப்பா இப்படி உள்ளவா. வேணும்டா போவோம். டேய் வா. இரா எல்லாரும் வந்து என்ற குடும்பத்துல எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க எடுக்க யார் வந்தா என்ன வரல இல்ல. உனக்காக உயிரையும் கொடுத்து நான் உன்னை கையில விட்டு காப்பாத்துறேன். நானு கையில நீ உள்ள விட்டு தான் காப்பாத்துவேன். ஏய் என் மேல நம்பிக்கை இல்லையாடா? எனக்கு சோளா பொரி வாங்கி கொடுறா இப்போ. அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சுடா. சும்மா எடுக்க வேண்டிய என்னடா இத பாக்கறடா வந்தா நம்ம. சரி என்னடா ப்ரோ நீங்க உள்ளூர் பேர்கள்ஸ் நாடு. உள்ளூர் பேர்கள்ஸ் நாடு எனக்கு கை கொடுக்கணும். சரி வா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரோம் கரெக்டா. ப்ரோ நீங்க உள்ளூர் பேர்கள்ஸ் ஃபர்ஸ்ட் கேஷா கேளுங்க. அந்த மூஞ்ச சர்ப்ரைஸ் வச்சுக்கடா. நீ சிரிச்சு எதிர்பார்த்துட்டு வந்து கேட்கணும். எங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ மறந்துரு. நான் யாரோ வீட்லயே இருந்துமாடா. ப்ரோ நீங்க உள்ளூர் பேர்கள்ஸா? ஆமா ப்ரோ. உங்க சேனல்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நான் பார்த்துட்டு உங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். உங்க பெரிய ஃபேன். தேங்க் யூ ப்ரோ.
அங்கே என்ன காத்து வாங்கலாம் எங்கேருந்து வரீங்க? இல்ல உங்க கூட தான் பழகுனாங்க. நாசமா போயிருவீங்கடா, நாசமா போயிருவீங்க. நீ பாக்குறியா வீடியோ எல்லாம்? அப்பப்போ பார்ப்பேன். சரி இது யூடியூப் போங்க. உள்ளூர் பியர் பியர் நான் பீர் இல்லை பழக்க தோசத்துக்கு போகக்கூடாது. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கிறீங்க. இது அன்சப்ஸ்கிரைப்லாம் இல்லை. எத்தனை வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்கன்னா ஏய் பாரு கடைசி வீடியோ கூட ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். சைனாக்கார மாதிரி கேலண்டர் ஜோசியும் பார்க்கல. இப்போ இது வேற எவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சு விட்டீங்க. இது கடைசி வீடியோ இப்போ எல்லாமே கொஞ்ச நேரம் இதில் பார்க்கல. இது சுத்தமாக மாதிரி ஆயிடுது. ஏப்பா நான் போட்ட வீடியோ எதுதான்ப்பா நீ பார்த்த? நீயே பார்க்கலனா அப்போ மற்றவங்களாம் 30 செகண்ட் பார்த்துருக்கேன். 30 செகண்ட் அது ஸ்டார்டிங் முதல் வீடியோ. அது நீ கருவேப்பிலை ஜோஸ் எல்லாம் போட்டா யார் பார்க்க? கேலண்டர் ஜோசி, அது கருவேப்பிலை ஜோசியும் கிடையாது. கூப்பிடுறாங்களா? இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்க நண்பனும் இல்ல, வாழ்க்கையும் இல்ல. பயங்கரமா வச்சிருக்கிற கேமரா, நான் இப்படி எல்லாம் குதிக்கிறேன், அப்பெல்லாம் எடுறா, நான் குதிக்கிற நீ குதிக்கிற திரும்புற எடுக்கிற. சரி நீ கேமரா வாங்கிட்டு ஊரா சுத்தத்துக்கு நாங்க வீடியோ பார்த்துன்னு சொல்றாங்களா? அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. ஏய் கண்டென்ட் குரு இப்போ நாங்கள் அடுத்து ஃபால்ஸ் பேர் இல்லை, கோமனவல்லி ஃபால்ஸுக்கு போயிட்டு வர போகிறோம். வாங்க மொத்தத்தையும் ஒரு இடத்துல ஒரு அநீதி நடந்திருக்கு. செருப்பு காணாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேருக்கு மட்டும். ஹரிசனாலாம் ஏமாத்த விட்டாரா? இப்போ வந்து நாங்கள் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தண்ணி மேலே விழும், ஜில்லுன்னு இருக்கும், ஜாலியாக குளிக்கலான்னு இருக்கோம். ஃபால்ஸ் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், யார் கையிலையும் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் துணி எதுவுமே இல்லை. பார்ப்போம். தண்ணி சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ குளிக்க போகிறோம். கேட்குது சத்தம். ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும்னு நம்பி வந்தேன். டவல் எடுத்துட்டு வந்தேன், சட்டி டயரு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஜாலியாக போட்டு அப்படியே தண்ணி மேலே விழும், ஜில்லுன்னு இருக்கும், ஜாலியாக குளிக்கலான் இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்க. ஃபால்ஸ் இருக்கும், காலையில் நைட்டெல்லாம் குளிக்காமல் இருந்தேனே. ஃபால்ஸ் இருக்கு, ஆனால் என்ன பண்ணிக்கலாம் ஃபால்ஸை நம்புறியா? நான் எதுக்கு தெரியுமா இந்த ஃபால்ஸுக்கு வந்தேன்? நெட்டில் பார்க்கும்போது இப்படி தான் காட்டினாங்க. இப்படி வரும், உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாம், குதிக்கலாம், குளிக்கலாம். எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. சொன்னீங்களேப்பா திருப்பதியில் பெருமாள் மட்டுமா இருக்கார், அதை தவிர எல்லாமே இருக்கு. நீங்களே இப்போ இருந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பேர் வந்து ஆகாச கங்கை தீர்த்தமா. எங்கேயா ஆகாசத்துலேருந்து வந்தது? சரி விடுங்க, அதை பற்றியே பேசிக்கிட்ட பண்ணோம். அடுத்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து பாபநாசங்கிற ஒரு ஊருக்கு போக போகிறோம். பாபநாசம் என்ன ஞாபகம் வருது? கமல் படமா? அதை விட இன்னொன்று ஞாபகம் வரும் உங்களுக்கு. பாபநாசம் படம் பார்த்தீங்களா? நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? அது பேரே தெளிவா இருக்கு, பாப்ப விநாசம்ட்டு. நீ என்ன சொன்ன? இல்ல சொல்லு சொல்லு, நீ சொல்லு. பாபநாசம்னு படிச்சுட்டேன். கீழே குளிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அண்ணனுக்கு வந்து பர்ச்சேசிங் பண்ணோம். ஃப்ரூட் வாங்குறீங்களா? ஏய் வீட்டுக்கு இதுதானே சாம்பிராணி கொட்டி தானே இது? சாம்பிராணி பொட்டி வாங்க போகிறீங்களா? அதான் வாங்கலான்னு. 150 ருபீஸா? அதான் கொஞ்சம் ஏன்னா ஐடியில் வேலை பார்க்குற போட்டுன்னேன். சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாது. 150யான்னு வாய பழக்கிற. சாம்பிராணி வைக்கிறதுக்கு 150யா? சாம்பிராணியும் 150 கிடையாதுடா. சாம்பிராணியும் 150 இல்லைடா. சாம்பிராணி வைக்கிற டப்பா வந்து 150னா கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குல்ல. ஃபால்ஸும் இல்லை,
டேம் கிட்டையும் அலோவ் பண்ணல. இது பாப்பநாசமும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. எல்லாமே ஒரு ஏமாற்றத்துடன் போயிட்டுருக்கேன் நான். அடுத்து வேறு எதுவும் பண்ண முடியாது. போயிட்டு லார்டு வெங்கியை பார்த்துட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். யூடியூப் சேனல் இது மூணு பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. என்ன கம்பெனியில் ஒர்க் பண்றாரு? ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் காஸ்மோங்கிற காம்ப்ளெக்ஸ் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. கோயில போய் இதை திருடிட்டு வந்துகிட்டு இருக்காரு. சிவலிங்கம் இங்க பாருங்க, பேக்லாம் வேற வச்சுக்கிட்டு இருக்காரு. ஐடி கம்பெனி இது பேட்ச் கொடுத்துருக்காங்க. போய் 10 ரூபா சிவன் பாருங்க, சிவலிங்கத்தை திருடிட்டு வந்திருக்காரு. இங்க தெரியுது ஒரு டைம் அதை அடிச்சிட்டு வந்திருக்க விலை 15 கோடி. கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து இவர் தான் ட்ரீட் வைக்க போறாரு. 1000 ரூபா வச்சிருக்காரு. எல்லாருக்கும் வாங்கி தருவாரு. அண்ணா இன்னைக்கு வாங்கி தானா? நோ, நீ தானே இன்னைக்கு செலவு பண்ற. வாண்ணா என்ன ஆயிட்டு போகுது? வாண்ணா, நான் எவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன். சம்பளம் போட்டாங்க. போட்டாங்க. 2 லட்சம் சம்பாதிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் மாசத்துக்கு. இவரு ஒரு 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. வாங்கடா, ஏன்டா பண்ணீங்க? எனக்கு 4 இட்லி ஒரு 4 இட்லி பாட்டி கடையில 4 இட்லி அண்ணா, எனக்கு 4 இட்லி 2 வடை. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்னன்னு. எனக்கு பொங்கல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் திருப்பதிக்கு போகிறோம். ஃபோனை எல்லாம் வச்சாச்சு. இந்த லாஸ்ட் வீடியோ. திருப்பதிக்கு போகும்போது எல்லாம் வேட்டி இல்லாமல் வந்துடாதீங்க. வேட்டி இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இதோட திருப்பதி விழா முடியுது. எல்லாரும் கிளம்புறாங்க. நாங்கள் இந்த பக்கம் போகிறோம், இவர் சென்னை இருக்கு போகிறாங்க, நாங்கள் வேலூர் கிளம்புறோம். சரி, சேனல இது சொல்லுங்க, தூக்குங்க அதை சொல்லுங்க. 2 பேரும் தம்பிங்க சொல்கிறா. Subscribe to Vallur Beverage. இப்படி இதை பண்ண